யோசி பிரேம், இது வாய்ப்பில்லை, ராஜயோகம். ஏன்னா ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டனா வீடு, பிசினஸ், சீமா, மணி எல்லாத்தையுமே நீ ஜெயிச்சிருவ. இப்ப நான் உன் கூட எந்த விளையாட்டும் விளையாடுறதா இல்ல. ஏன்னா உன்னோட பேச்சிலேயே உன்னோட சூழ்ச்சி நல்லா தெரியுது. அப்புறம் சீமாவை பத்தி சொல்லணும்னா, நான் எப்பவும் என்னோட உறவுகளை அவமானப்படுத்தவும் மாட்டேன், அடுத்தவங்க அவமானப்படுத்துறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவும் மாட்டேன். அதனால என்னோட சீமாவை பத்தி தப்பு தப்பா பேசுறத நிறுத்த. பிரேம், நிறுத்துறா. குருஜி, நீங்க இந்த நாகமணியை வச்சு எல்லாத்தையும் திரும்ப அடைஞ்சிடுங்க குருஜி. நான் நாகமணியை இதுக்காக ஒன்னும் பயன்படுத்தல. ஏன்னா நான் இவங்களோட அழிவுக்கு இவங்களையே காரணமா நிறுத்த போறேன். இவங்களோட உறவுகள்ல விரிசலை ஏற்படுத்தி இந்த மொத்த குடும்பத்தையும் நான் அழிக்கணும்னு நினைக்கிறேன். பாத்துக்கிட்டே இருங்க பாபா. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நான் எப்படியாவது பிரேம அப்படி ஒரு நிலைமையில கொண்டு வந்து நிறுத்துவேன். அதனால அவன் சீமாவை பணைய வச்சே தீரணும். இந்த விளையாட்டுல நான் சூழ்ச்சியையும் பயன்படுத்த மாட்டேன், நாகமணியும் பயன்படுத்த மாட்டேன். பிரேம் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பிரேம் வரலனா சீமா தன்னோட விரதத்தை எப்படி முடிப்பா? என்னெல்லாம் நடந்துச்சு? இதுல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம பிளான் ஃபிளாப் ஆகிறதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லையே. நீங்க எதுக்குமா கவலைப்படுறீங்க? இன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ள நாம நம்மளோட பிளான்ல வெற்றி அடைஞ்சே தீர்வோம். ஆமாப்பா, அது வந்து பிரேம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை பணையவே. அது உன்னோட வாழ்க்கையா இருக்கணும். நீ அதை தொலைக்கணும்னு கூட யோசிச்சு கூட பார்த்துருக்க கூடாது. ஏன்னா அது இல்லாம உன்னோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கணும். எந்த மாதிரினா சீமா, நீங்க எங்க போயிட்டீங்க பிரேம்? நாங்க எவ்வளவு நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. என்னாச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு போன் பண்ணப்ப ரொம்ப சந்தோஷமா பேசுனீங்க. என்கிட்ட சொன்னீங்கல்ல, நம்மளோட எல்லா சந்தோஷத்தையும் அப்புறம் நம்மளோட சொத்தையும் திருப்பி கொண்டு வரேன்னு சொன்னீங்க. என்னாச்சு சொல்லுங்க. என்ன மன்னிச்சிரு சீமா. இன்னைக்கு சுமங்கலி பூஜை அதுமா நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்ச பரிசை என்னால கொண்டு வர முடியல. என்னோட பரிசு நீங்க தான் பிரேம். இங்க பாருங்க பிரேம், ஒவ்வொரு சுமங்கலிக்கும் எல்லாத்தையும் விட விலை உயர்ந்தது, விலை மதிப்பற்றது அவளோட தாலி மட்டும்தான். நான் அந்த தாய்கிட்ட இதை மட்டும் தான் வேண்டிக்கிறேன் பிரேம். நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே நிரந்தரமா சேர்ந்து இருக்கணும்னு. அப்புறம் நம்ம வாழ்க்கையில எல்லா கஷ்டமான நாட்களையும் நம்ம இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடணும் பிரேம். இங்க பிரேமும் சீமாவுடைய சந்தோஷத்துக்கும் எல்லையே இல்லாம போயிடுச்சு. இதை என்னால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. நான் உங்களுக்கு மூஞ்சில அடிக்கிற மாதிரி பதில சொல்லணும். ஏன்னா ஒருவேளை அப்படி நடக்கலன்னா, இது வரைக்கும் நாம நல்லா இருக்கோம்னா நமக்கு யார் உதவி பண்ணாங்களோ
அவங்களுக்கு நாம என்ன பதில் சொல்வோம்? நாம அவங்கள எந்த சூழ்நிலையிலும் கோவப்படுத்த முடியாதுல்ல. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டேன். கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். சரி. உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணு பிரேம். ஆனா நான் உருவாக்கின சக்கர வியூகத்துல இருந்து உன்னை யாராலையும் வெளியெடுக்கவே முடியாது. அது உன்னோட தலையெழுத்தா இருந்தாலும் சரி, இல்லனா அது நீ வணங்குற அந்த தாயா இருந்தாலும் சரி. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் யாரோ ஒருத்தர் இவங்க 2 பேருக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. யாரா இருப்பாங்க? நான் எப்படியாவது அதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இந்த அம்மா பையன் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு புதுசா என்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பல்குச்சத்துல இருந்து காப்பாத்திக்க முயற்சி பண்றேன். இத ட்ரை பண்ணுங்க. புதிய கோல்கேட் சென்சிட்டிவ் க்ளோ. இதன் இதமளிக்கும் ஃபார்முலாவில் உள்ளது கிராம்பு எண்ணெய். இது பற்கூச்ச பகுதிகளில் ஆழமாக சென்று நீண்ட ஆறுதல் தருகிறது. நண்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. வாமா சீமா, பூஜை ஆரம்பிச்சிரு. அந்த மாதிரி ஒரு பொருளை நீ பணையவை. அது உன்னோட வாழ்க்கையா இருக்கணும். எப்படின்னா சீமா, பிரேம், நான் அந்த தாய் கிட்ட எப்பவும் இதை மட்டும் தான் வேண்டிக்கிறேன். நம்ம 2 பேரும் எப்பவும் சேர்ந்தே இருக்கணும்னு. அப்புறம் நம்ம வாழ்க்கையில வர எல்லா கஷ்டங்களையும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடணும். என்ன அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? சீமா உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு தண்ணி கொடுத்து விரதத்தை முடிச்சு வை. போ. ஆமா பிரேம், நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. அந்த தாயோட கருணையால சித்தார்த் முழுமையா குணமாயிட்டாரு. எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. நீ எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கிடையாது. அதனால தள்ளி போய் நில்ல. ஏய், இங்க என்ன பூஜை நடக்குதா இல்ல மீட்டிங் நடக்குதா? முடியவே மாட்டேங்குது. இது என்னோட வீடா இல்ல காய்கறி மார்க்கெட்டான்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் கூட்டமாவே இருக்கு.
யார் யாருக்கெல்லாம் பூஜை முடிஞ்சிடுச்சோ அவங்க இங்க இருந்து கிளம்புங்க, போங்க. ஆரியன், நீ என் கூட வா. அம்மாடி சீமா, உன்னோட பூஜையை நல்லபடியா முடிச்சிருமா. நாங்க ரூம்ல போயிருக்கோம். வாமா போலாம். சுமங்கலி பூஜாதோமா உன்னை நான் காக்க வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிரு சீமா. நீங்க எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க என் பக்கத்துல இல்லைன்னா என்ன பிரேம்? எப்பவுமே என் மனசுக்குள்ளதான் இருக்கீங்க. இங்க பாருங்க பிரேம், எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எப்பவும் போல எந்த வருஷமும் எதுவுமே சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. வாங்க, சேர்ந்து விரதத்தை முடிக்கலாம். நீ முதல்ல தண்ணி குடி. எதிர்காலத்துல என்னால ஏதாவது தப்பு நடந்தா நீ என்ன மன்னிச்சிருவல்ல சீமா? இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பிரேம். ஏன்னா எனக்கு தெரியும் உங்களால என்னைக்கும் எந்த தப்பும் செய்ய முடியாதுன்னு. நீங்க எப்பவும் எந்த முடிவெடுத்தாலும் சரி, அது எனக்காகவும் அப்புறம் நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருக்காகவும் மட்டும்தான் இருக்கும் பிரேம். அதனால இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிதானே? சரி, சீக்கிரமா சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்புறம் உங்களுக்கும் பசிக்கும்னு எனக்கு தெரியும். சீமா என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா. எனக்கு தெரியும் இப்ப கூட நீங்க உங்களை குற்றவாளின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நீங்க இவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கீங்க. டாபரில் நாங்கள் உங்கள் தலைமுடியை மிக நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் ஹேர் ஸ்டைலை மாற்றிக்கொண்டே போகலாம். டாபர் ஆமண்ட் அவற்றை டேமேஜில் இருந்து பிரேம், எனக்கு எதுவும் ஆகல. ஒரு சின்ன கீரல் அவ்வளவுதான். காயம் சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் வலி தானே சீமா. உனக்கு ஏதாவது வலியோ இல்லைன்னா வேதனையோ ஏற்பட்டா என்னால பொறுத்துக்க முடியாது. பாட்டி சொன்னதை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. அவங்க ரெண்டு பேருக்கும் யாரோ ஒருத்தர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நபர் இவங்க ரெண்டு பேரை விட ரொம்ப சக்திசாலி. ஏன்னா நான் சின்ன பாட்டியோட முகத்துல ஒரு பயத்தை பார்த்தேன். இன்னொரு விஷயமும் புரியுது. அந்த நபரும் என்னோட நாகமணிய அடையணும்னு விரும்புறாங்க. அது யாரா இருக்கும்னு தெரியலையே. ஒருவேளை அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்?
அந்த தாய் நமக்கு ஒரு அறிகுறியை கொடுத்திருக்காங்க. அப்புறம் அவங்களே நாம இதுல ஜெயிக்கிறதுக்கான வழியையும் காட்டுவாங்க. நீ வேணா பாரு, கூடி சீக்கிரமே அவங்க 2 பேருக்கு உதவி செய்யறத யாருன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பா நாம ஜெயிக்க தான் போறோம். ஆரியன், ஆரியன், நீங்க பயப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? பிரேம், சீமா, ரோஹிணி, பெரிய பாட்டி, சந்தீப் எல்லாருமே இப்ப கீழே வாங்க. ஆரியன், இப்பதான் அந்த ரூம்ல இருந்து நீ வெளியே வந்தல்ல, அங்க மரியாதைக்குரிய பெரிய பாட்டி அப்புறம் மொத்த குடும்பமும் ஏதோ சூழ்ச்சி செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல. அவங்கள கண்காணிச்சுக்கிட்டு இருக்க சொல்லி நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க. உங்களுக்கு எதிராக இவங்க எந்த சூழ்ச்சியும் செஞ்சிடக்கூடாதுன்னு. எங்க எல்லாரையும் எதுக்காக இங்க கூப்பிட்டீங்க? ஆரியன், அடுத்த 5 நிமிஷத்துல நீ பரத்வாஜ் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் இந்த வீட்ல இருந்து வெளியே தூக்கி எறியணும். நான் சொன்னது உன் காதுல விழலையா? இவங்க எல்லாரையும் இங்கிருந்து கழுத்து பிடிச்சு வெளியே தள்ள. ஏய், உன்னோட முதலாளி சொன்னது உன் காது கேட்டலையா? அநேகமா இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க பெரிய பாட்டி. நாம இழந்த எல்லாத்தையும் திரும்ப அடையணும்னா இப்ப நான் ஆரியனா இருந்து இந்த நாடகத்தை நடத்தியே ஆகணும். பரவாயில்ல, நானே உனக்கு உதவி செய்யறேன். என்ன நின்னுட்டு இருக்க? இங்க இருந்து கிளம்பு. பெரிய ரொம்ப நல்லது மனோ. எங்களை யாராவது இங்க இருந்து வெளியில அனுப்புறதுக்கு முன்னாடி நாங்களே இங்க இருந்து போயிடுறோம். எங்களை மன்னிச்சிருங்க பெரியத்த. நாங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு எதுக்கு வரணும்? இதுல நாங்க பண்ண தப்பு என்ன இருக்கு? பெரிய பாட்டி, இப்ப நம்ம எங்க போவோம்னு நீங்களே சொல்லுங்க. நம்ம ஒவ்வொரு வீடா போய் கையேந்தி சுத்திட்டு இருக்கணுமா? சின்ன பாட்டி, தயவு செஞ்சு எங்களை உங்க அடிமையாவே வச்சுக்கோங்க. நீங்க எப்படி இருக்க சொல்றீங்களோ அப்படியே நாங்க இருக்கோம். ஆனா எங்களை இந்த வீட்டை விட்டு மட்டும் அனுப்பிடாதீங்க சின்ன பாட்டி. சின்ன பாட்டி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. எனக்கு மத்தவங்கள பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஆனா நான் இங்க இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்கவே மாட்டேன். பெரியத்த, நம்மளால இந்த வீட்டை விட்டு போக முடியாது. சீமா, நான் சொல்றது புரிஞ்சுக்கமா. இனிமேலும் நம்ம இங்க இருந்தா நம்ம மானம்தான் போகும். வாங்க போலாம். பாட்டி, தயவு செஞ்சு எங்களை வீட்டை விட்டு அனுப்பிடாதீங்க. Ushmanda Shubhada Skume
कुसुमा